மீன் இல்லாத சதையை மட்டும் போட்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மீன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை மாதிரி வறுத்து எடுத்துட்டோம். இதுலேருந்து ஒரு மீன் மட்டும் பிரித்தது. எப்போவுமே நம்ம மீன் வறுத்து தான் சாப்பிடுவோம். இதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு. இது ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும். இதை மாதிரி முள் இல்லாமல் இதை மாதிரி சதையை மட்டும் பேர்த்து வச்சுக்கோங்க. இது ஆஃப் பாயிலாக இருந்தால் போதும். இந்த மாதிரி பிக்க வரணும், அதனால் அது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திருப்பியும் நம்ம போட்டு அதை வதக்க தான் போகிறோம். அதனால் ஆஃப் பாயிலாக எடுத்து இதை மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. பசங்க சாப்பிட ஈஸியாக இருக்கும். முள் இல்லாமல் தொக்கு மாதிரி சாப்பிட்லாம். கருவாடு தொக்கு பண்ணுற மாதிரி மீன் தொக்கு பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி பிச்சு முள் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக கண்ணை மூடின்னு சாப்பிட்றலாம். முள்ளே இருக்காது, ஒரு முள் கூட. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி. இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியை. இது பாருங்கள், இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வதக்கப்போ ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு இதை மாதிரி மழை அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக, அதை பாருங்கள், பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை கூட நமக்கு ஈஸியாக வதக்கலாம். பெருசாக வதக்கணும் லேட் ஆகும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும்னா டக்குன்னு வதக்கலாம். கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா சீரகமும் கடுகும் சேர்த்து போட்டுருங்க. பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குற மாதிரிங்க, தொக்கு பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் நல்லா வதங்கணும். இப்போ மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எப்படி வதக்கி செய்கிறோம் அதே மாதிரி தான் இதுவும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம மீன் போட்டு செய்ய போகிறோம். இப்போ நல்லா இது மாதிரி வதக்கிடுங்க. ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளி தொக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம், இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இதை பாருங்கள், இது வதங்கிடுச்சு பாருங்கள். எப்படி தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா கேட்டுங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெயில். இப்போ நம்ம மீன் புட்டு வச்சுக்கிற பாருங்க, அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. ஒரு முள் கூட இருக்காது. முள் இல்லாமல் பார்த்து செய்யுங்க. அப்போ தான் பசங்க சாப்பிட்டா கூட வாயில் முள் படாது, ஈஸியாக சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. பதங்கிடுச்சு. அவ்வளோதான், மீன் போட்டு தொக்கு பண்ணியாச்சு. முள் இல்லாமல் நம்ம அப்படியே சாப்பிட்லாம், கண்ணை மூடிக்கணும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சிம்மிலே வைங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இறக்கிடலாம். அந்த காரம்லாம் அந்த மீனில் ஊறணும்ல, அதனால் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலரி இறக்கிடலாம். மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம மீன் வறுத்து சாப்பிட்ருக்கோம், தேங்காய் ஊற்றி சாப்பிட்ருக்கோம். இதை மாதிரி சாப்பிட்றதில்ல. இப்போ நீ இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முள் கூட இருக்காது, ஈஸியாக சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.